அக்குபஞ்சர் மருத்துவத்துல, இந்த தொடு சிகிச்சையில மருந்தில்லா மருத்துவத்துல உணவு முறைய பத்தி ஒரு புரிதல் வேணும். இன்னைக்கு மக்களிடையே எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிற ஒரு நிலை யாருக்கும் புரிகிறது இல்ல. இப்ப உணவு முறைய நம்ம எப்படி கையாள்றது? நம்ம எப்படி அத பழக்கத்துக்கு கொண்டுட்டு வர்றது? அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கு. இப்ப இந்த அக்குபஞ்சர்ல உணவு முறைய எப்படி எடுத்துக்கணும் அப்படின்னா, பெரும்பாலுமான ஒரு விஷயம் என்னன்னா, என்ன சாப்பிடுறது? எப்படி சாப்பிடுறது? அப்படின்னு யாருக்கும் தெரியறது இல்ல. எல்லாருமே எப்படி சாப்பிடுறாங்க அப்படின்னா, ஆசைப்பட்டத சாப்பிடுறாங்க. இல்லைன்னா இது சாப்பிட்டா சத்து, இது சாப்பிட்டா சத்து, இது சாப்பிட்டா நல்ல புரோட்டீனு, இது சாப்பிட்டா கால்சியம் அப்படின்னு பெரும்பான்மையான மக்களுக்கு இன்னைக்கு இவ்வளவு எனர்ஜி வேணும், இவ்வளவு கலோரி வேணும் அப்படின்னு நினைச்சு மக்கள்கள் சாப்பிடுறாங்களே தவிர, எனக்கு இது ஆரோக்கியமா? என்னுடைய உடலுக்கு இது தேவையா? அப்படின்றதை யாரும் கவனிக்கிறது இல்ல. பொதுவாவே எல்லாரும் என்ன சொல்லுவாங்கன்னா, பசித்து புசி அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சாப்பாட எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, இந்த நாக்கு ஒண்ணு இருக்கு, சுவைன்னு ஒண்ணு இருக்கு. இந்த நாக்குக்கு என்ன சுவை தேவையோ, அத இந்த மனிதன் எடுத்துக்கிட்டாலே போதுமானது. இன்னைய உலகத்துல பாத்தீங்கன்னா, இன்னைக்கு உலகத்துல உணவு முறைகள்ல நிறைய கெமிக்கல் கலந்துருச்சு. உணவுகள்ல நிறைய கலப்படம் இருக்கு. அதனால ஆர்கானிக் உணவு சாப்பிடலாம். இப்படி சாப்பிட்டா நல்லது. அந்த உணவு எடுத்துக்கிட்டா நல்லது அப்படின்னு சாப்பிடுறாங்களே தவிர, நீங்க எந்த உலகமா இருந்தாலும் சரி, எப்படியா இருந்தாலும், இந்த உணவு பழக்கவழக்கம் என்னன்னா, அவங்களுடைய வாழ்வாதாரம், அவங்களுடைய தட்பவெப்பநிலை, அவங்க எந்த ஏரியாவுல இருக்காங்க, எந்த சூழ்நிலையில வாழ்றாங்க, எந்த உடல் அமைப்பு அதுக்கு ஏத்துக்கிறதோ, அந்த உணவு தான் அந்த உடம்புக்கு பொருத்தமான உணவே தவிர, நீங்க இப்போ ஒரு எப்படி சொல்றது? ஒரு பாலைவனத்துல நீங்க இருக்கிறீங்க அப்படின்னா, பாலைவனத்துல வந்து உங்களுக்கு போதுமான மாமிசமோ, இல்ல ஒரு வெஜிடேரியனோ உங்களுக்கு எல்லாமே உங்களுக்கு கிடைக்காது. அப்போ ஒருத்தவங்க கடல் சார்ந்து வாழ்றாங்க அப்படின்னா, அவங்களுக்கு விவசாயம் அதிகம் இருக்காது. அதிகப்படியான காய்கறிகள் இருக்காது. அப்ப மலை பிரதேசத்துல சில பேர் இருக்காங்கன்னா, அவங்களுக்கு தகுந்த உணவு. அது மாரி தான் எடுத்துக்கணுமே தவிர, எல்லா இடத்துலயுமே இது சாப்பிட்டா சத்து. இப்போ ஒரு பேரிச்சம்பழம் சாப்பிட்டா கால்சியம், புரோட்டீனு அப்படின்னு நம்ம சாப்பிடக்கூடாது. நம்ம ஏரியாவுக்கு தகுந்த மாரி ஒரு உணவு இருக்கும். அதுதான் நம்மளுக்கு உகந்த உணவே தவிர, நான் வீட்ல எல்லா இடத்துக்குமே இப்ப பாதாம் இருக்கு, ஒரு பிஸ்தா இருக்கு, ஒரு பேரிச்சம்பழம் இருக்கு, நட்ஸ் இருக்கு. இது எல்லாம் சாப்பிட்டா குழந்தைகளுக்கு ஆரோக்கியம். முட்டை சாப்பிட்டா ஆரோக்கியம். மாமிசம் சாப்பிட்டா ஆரோக்கியம். மீன் சாப்பிட்டா நல்லது. காய்கறி சாப்பிட்டா நல்லது அப்படின்னு எல்லாரும் சாப்பிடுறாங்க. ஸோ அப்படியெல்லாம் கிடையாது. நீங்க எத வேணாலும் சாப்பிடலாம். என்ன வேணாலும் சாப்பிடலாம். உங்க ஏரியாவுல, உங்க சூழலுக்கு என்ன கிடைக்குதோ, அதுல உங்க உடம்புக்கு எது ஒத்துக்கிறதோ, அத நீங்க சாப்பிட்டாலே போதுமான ஒரு விஷயம். ஆனா, அத எப்படி சாப்பிடணும் அப்படின்னா, உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க நாக்குக்கு அது தேவைப்படுதா? அந்த சுவை உணர்வு உங்களால உணர முடியுதா? அப்படின்னு உணர்ந்து சாப்பிட்டாலே போதுமான ஒரு விஷயம். உணவு பழக்கவழக்கத்துக்கு மெயினான ஒரு விஷயம் என்னன்னா, உங்கள நீங்க கவனிங்க. இப்போ உங்களுக்கு ஒரு உணவு பிடிக்கல. ஒருத்தவங்க சொல்றாங்க, "இல்ல, இல்ல இத சாப்பிட்டா நல்லது." ஆனா அது உங்களுக்கு பிடிக்காது. நல்லதுங்கிறதுக்காக அத நீங்க சாப்பிடாதீங்க. நீங்க என்னவா நெனைச்சு அத சாப்பிடுறீங்களோ, அது உங்களுக்குள்ள அது அப்படியே தான் போகும். இப்போ உங்களுக்கு ஒரு விஷயம் பிடிக்கல. பிடிக்காத ஒரு விஷயத்த செஞ்சீங்கன்னா, அதுல உங்களுக்கு திருப்தி அடையுமா? அடையாது. அப்போ உங்க உடல் வந்து மனம் சார்ந்தது. இந்த மனம் தான் உங்கள உடம்ப இயக்குது. அப்போ பிடிக்காத ஒரு உணவ நீங்க எடுத்துக்கும்போது, அது உள்ள எப்படி போகும்னா, அது பிடிக்காமலேயே தான் போகும். அதனால உங்களுக்கு நன்மை ஏற்படுமானா, இந்த உடம்பால நன்மை ஏற்படுத்த முடியாது. ஏன்னா, "தீதும் நன்றும் பிறர் தர வாரே" அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ உங்க உடம்புக்குள்ள போற ஒரு விஷயத்த, இந்த உடம்பு தான் தீர்மானிக்கும். அப்ப இந்த உடம்பை தீர்மானிக்கும் அப்படின்னா, நீங்க எப்படி எடுத்துக்கணும்னா, உங்களுக்கு முதல்ல அந்த விஷயத்துல ஈர்ப்பு, பிடிச்சிருக்கணும், விருப்பம் இருக்கணும். அப்ப நீங்க ஒரு உணவ நீங்க சாப்பிடும்போது, முழு மனதோடு விரும்பி, நீங்க எத சாப்பிட்டாலும் சரி, உங்க உடம்பு அத ஏத்துக்கும். ஆனா, இங்க யாரும் அப்படி சாப்பிடுறது இல்ல. எல்லாரும் அறிவுறுத்திருக்காங்க. நல்ல சத்தான உணவு சாப்பிடணும். அப்படி சாப்பிட்டா தான் இந்த உடம்பு ஆரோக்கியம். அப்படின்னு நினைச்சு சாப்பிடுறீங்களே தவிர, எனக்கு அது பிடிச்சிருக்கு. எனக்கு இந்த உணவு வேணும் அப்படின்னு யாரும் சாப்பிடுறது இல்ல. ஸோ, உங்களுடைய உணவு பழக்கவழக்கம் நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. எத வேணாலும் சாப்பிடுங்க. பிரச்சனை கிடையாது. ஆனா, அது உங்களுக்கு பிடிச்சிருக்கா? உங்க உடம்பு அத கேக்குதா? அப்படிங்கிறத கவனிச்சு, எப்ப பசிக்குதோ முக்கியமான ஒரு விஷயம், நீங்க எங்க சுத்துனாலும், எத சாப்பிட்டாலும், உங்க உடம்புக்கு பசி இருக்கா? "பசித்து புசி" அப்படின்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்களே தவிர, நேர நேரத்துக்கு சாப்பிடணும். எனக்கு ஆசைப்படும்போது டைமிங் கரெக்ட்டா காலையில 8 மணி ஆச்சு, மத்தியானம் 12 மணி ஆச்சு, இரவு ஆச்சு. ஒரு நாளைக்கு 3 வேளை கம்பல்சரி சாப்பிட்டே ஆகணும். அப்பதான் உடல் ஆரோக்கியம் அப்படின்னு யாரும் சாப்பிடாதீங்க. நீங்க என்ன வேணாலும் சாப்பிடுங்க. எது வேணாலும் சாப்பிடுங்க. உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பசிக்குதா? அப்படின்றத புரிஞ்சு, உணர்ந்து சாப்பிட்டீங்கனாலே
இந்த உணவு பழக்கத்துக்குள்ள உங்க உடம்பு அடாப்ட் ஆயிரும். ஆரோக்கியமா வாழலாம் மருந்து இல்லாம.